ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் April 24 வந்திருக்கு. அன்னைக்கே அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுமே ஸ்டார்ட் ஆகிடுது. இதில் அப்ளிகேஷன் எண்ட் ஆகிற டேட் பார்த்தோன்னா May 15 எண்ட் ஆகுது. டில் 11 PM வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு May 16 லாஸ்ட் டேட். நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ May 20 and 21 ஓப்பன் ஆகுது. அந்த டைமில் நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் CBT மோடில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதுக்கு எக்ஸாம் டேட் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே டென்டேட்டிவ் தான், இது கன்ஃபார்ம் கிடையாது. இது போஸ்ட் அவைலபிள் பார்த்தோன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் C அண்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் D. இதுக்கான வேக்கன்சிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மினிஸ்ட்ரிஸ்க்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ்லாம் அதெல்லாம் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் ஒரு ரெகக்னைஸ்ட் ஸ்கூல்லேருந்து. இதுக்கான ஏஜ் லிமிட் கிரேட் Cக்கு 18 30 years வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். கிரேட் Dக்கு 18 27 years இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி SC ST OBC PWD கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் இருக்கும். CBT மோடில் நடக்கும். அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னால ஸ்டெனோகிராஃபி டிக்டேஷன் பண்ணுவாங்க. அதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்ச எல்லாருமே இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ரொம்பவே ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸ்டெனோகிராஃபருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அது படிச்சிருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோன்னா மேக்ஸ் இதுக்கு கிடையாது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும் 50 மார்க்ஸுக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்ஸுக்கு இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 100 மார்க்ஸுக்கு இருக்கும். டோட்டலாக இது 200 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். சிங்கிள் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதோட சேலரி பார்க்கலாம். கிரேட் Cயில் ஹையராகவே சேலரி கொடுக்குறாங்க. இது குரூப் B போஸ்ட் அப்படின்றனால மேக்ஸிமம் பேசிக் பேவே 35,000 அபோவ் தான் இருக்கும். குரூப் Dக்கு குரூப் C லெவல் போஸ்ட்டு கிரேட் D குரூப் C லெவல் போஸ்ட்டு. இது கூடவே அலவன்சஸ் இருக்கும். டியரன்ஸ் அலவன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுமே இதுக்கு இருக்கும். இதுக்கான அப்ளை பண்ணுறது லிங்க் ssc.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான இந்த ஜாபுக்கான குவிக் சம்மரி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 24 April ரிலீஸ் ஆகிருக்கு. எண்ட் ஆகிறது லாஸ்ட் டேட் May 15 எண்ட் ஆகுது. எக்ஸாம் ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக CBT மோடில் எக்ஸாம் நடக்கும். அது கூடவே அதை கிளியர் பண்ணினவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்டெனோகிராஃபியில் எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதனால் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு இது மாதிரி நிறைய இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு குவிக்காகவே தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மல்டி இன்ஃபோ ஹப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெனோகிராஃபி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.